அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள். இன்று நாம் விதைக்கக்கூடிய விதை ஞான ஒளி. ஆமாங்க, புத்தரின் சீடர்களில் மிகவும் முக்கியமானவர் ஆனந்தர். ஒரு வகையில் அவர் புத்தரின் உறவினரும் கூட. புத்தர் ஞானம் தேடிய நாட்களில் அவர் அவரிடமே இருந்தார். சித்தார்த்தா என்று அழைத்தார். புத்தரின் இயற்பெயர் சித்தார்த்தர். நீ ஞானம் பெற்ற பின் குருவாகி விடுவாய். அப்போது நான் சொல்ல முடியாது. அதனால் இப்போதே சொல்லிவிடுகிறேன். இப்போது நான் உன் ஒன்றுவிட்ட தமையன். எனக்கு 3 வாக்குறுதிகளை நீ தர வேண்டும் என்று கூறுகிறார். என்ன என்று வியப்புடன் கேட்டார் புத்தர். முதலாவதாக, தூங்கும் நேரம் உட்பட நான் எப்போதும் உன்னோடு தான் இருப்பேன். ஆகட்டும் என்றார் புத்தர். இரண்டாவது, நான் உன் கூடவே தான் இருப்பேன். எங்கேயும் போகமாட்டேன். என்னை போதனை செய்வது உட்பட எந்த காரியத்துக்காகவும் நீ எங்கும் யாருடனும் என்னை அனுப்பக்கூடாது. ஓகே. மூன்றாவதாக, நான் யாரை அனுப்பினாலும் நீ அவர்களுக்கு ஆசீர் தர மறுக்கக்கூடாது. மென்சிரிப்புடன் இதற்கு தலையசைத்தார் புத்தர். அது முதல் 42 ஆண்டுகள் இணை பிரியாமல் நிழலென புத்தரோடு இருந்தார் ஆனந்தர். புத்தர் மரணம் அடையும் நாளும் நெருங்கியது. அன்றுதான் ஆனந்தன் வேதனையை அனுபவித்தான். என்ன வேதனைன்னு சொல்லி நினைக்கிறீங்களாங்க? உங்களை காண வந்த எத்தனையோ பேர் ஞானிகளாகிவிட்டார்கள். உங்கள் பார்வையே பலருக்கு ஞானம் தந்தது. இத்தனை ஆண்டுகள் உங்களுடன் இருந்தும் எனக்கு ஞானம் வரவில்லையே. நீங்களும் போன பின் எனக்கு நற்கதி ஏது என்றார் வருத்தத்துடன். புத்தர் சொன்னார், ஆனந்தா, வாழ்வு ஒரு பெரும் கடல். அதை எப்போது கடைந்தாலும் ஞானம் திரண்டு வரும். ஒருவேளை நீ ஞானம் பெறுவதற்கு நானே தடையாக இருந்திருக்கலாம். நான் போன பின் நீ ஞானம் பெற முடியலாம் என்றார். எனக்கு நீங்களா தடை என்று ஆனந்தன் அழுதார். ஆம், நீ எனக்கு 3 நிபந்தனைகள் போட்டாயல்லவா? அது உனக்கே தடையாக மாறும் என்பதை நான் அப்போதே அறிவேன். முதலாவதாக, நீ என்னை விட மூத்தவன் என்ற நினைவிலேயே இருந்தாய். உனக்கு மட்டுமே நான் வாக்கு கொடுத்திருக்கிறேன் என்ற எண்ணமும், எப்போதும் நீ என்னுடனே இருக்கிறாய் என்ற எண்ணமும் உனக்கு கர்வத்தை தந்தன. உன் பெருமிதம், கர்வம், மூத்தவன் என்ற உணர்வு, இம்மூன்றும் பெரும் சுவராக மாறி உன்னை ஞானம் பெறவிடாமல் தடுத்துவிட்டன. அந்த தடையை நீக்குவது நல்லது. புத்தர் மறைந்த பின் பௌத்த மகாசங்கம் கூடியது. ஆனந்தன் ஞானம் பெறவில்லை என்பதால் கூட்டத்திற்கு அழைக்கப்படவில்லை. அவர் மண்டபத்திற்கு வெளியிலேயே நிறுத்தப்படவிட்டார். இந்த நிலையில் கடும் தியானத்தில் இறங்கினார் ஆனந்தர். நேரம் ஆக அவரது தியானம் கடுமையானது. எந்த பயனும் அற்ற நிலையில் அந்த சமயத்தில் அவரது மனம் மிகவும் துயரமடைந்திருந்ததால் அவர் கண்களில் நீர் பெருக ஆரம்பித்தது. உடல் குலுங்க விம்பி விம்பி அழ ஆரம்பித்தார் ஆனந்தர். விடியற் காலையில் முயற்சிகள் அனைத்தையும் விட்டுவிட்டு மெல்ல தலை சாய்த்தார். அந்த கணத்தில் அவருள் மின்னலென ஞானம் உதித்தது. மனம் கரைந்த நிலையில் கண்ணீர் ஆணவ திரையை அகற்றத்தான் அந்த நிலை. அன்றுதான் ஞானியானார். உள்ளிருந்து வந்த ஒரு வயோதிக ரிஷி 42 ஆண்டுகளில் பெறாததை ஒரே நாளில் பெற்றுவிட்டாய் ஆனந்தா என்று அவரை பாராட்டி உள்ளே அழைத்தார். அவர் புத்தர் என்ற நினைவும், நான் அவரோடு இருப்பவன் என்ற ஆணவம் தான் இதுநாள் வரை என்னை தடுத்திருந்தன என்றான் ஆனந்தன். ஆமாங்க, ஒரு மனிதனுக்கு ஆணவம் அகம்பாவம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவன் எவ்வளவு தான் படிப்பறிவுகள் இருந்தாலும், எவ்வளவு தான் ஆண்டவனின் துணை இருக்குன்னு அவன் நினச்சிக்கிட்டு தான் இருக்க முடியுமே தவிர கண்டிப்பாக அவனுடன் வரவே முடியாதுங்க. நான் என்ற விதையில் தான் என்ற கர்வம் மரம் தழைத்து வளர்கிறது. கர்வம் என்ற மரத்தில்தான்
தற்பெருமை, அலட்சியம் ஆகிய கிளைகள் தோன்றுகின்றன. அதிலிருந்து தான் அஞ்ஞானம், அறியாமை ஆகிய கனிகள் முளைக்கின்றன. எங்கே செருக்கு அகல்கிறதோ அங்கே மனதை மூடிய மாயத்திரை உடனே விலகும். செருக்கும் சினமும் சிறுமையும் இல்லார் பெருக்கம் பெருமிதம் நீர்த்தது என்று குறள் கூறுகிறார் பாருங்களேன். வள்ளுவர் தாங்க. புத்தர் வாழ்ந்த காலம் எது? வள்ளுவர் வாழ்ந்த காலம் எது? ஆனால் இந்த குறள் இதற்கு பொருத்தமாக உள்ளதல்லவா? செருக்கும் சினமும் சிறுமையும் எல்லார் பெருக்கம் பெருமிதம் நீர்த்து. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? செருக்கு மனிதனுக்கு இருந்தாலே வாழ்க்கையில் முன்னேறவே முடியாதுங்க. என்னால் தான் இது நடக்குது, நான் மட்டும்தான் அப்படின்னு நினச்சா அந்த இடத்துல அவனுக்கே அவன் குழி தோண்டி உள்ளே இறங்கிக் கொள்கிறான் என்று தான் அர்த்தம். நாம் இந்த செருக்கு, இந்த ஆணவம், இதை பூரா தூக்கி எறிஞ்சிருவோமா? ஞான ஒளி என்கிற விதையை விதைச்சிருவோமா நம்ம? ஓகே, வாருங்கள் இந்த விதையை இன்று நடுவோம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.